இது மகிமை நேரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் இந்த மகிமை நேரம் என்கிற நிகழ்ச்சியின் மூலமாய் சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷம். இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத பகுதி என்ன அப்படின்னா, சங்கீதம் 115 12 கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். இந்த வசனத்தில் நம்ம பார்க்கிறோம், கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மளை ஆசீர்வதிப்பார், இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தில் கஷ்டத்தோடு இருக்கும்போது அவங்க அடிமையாக இருந்தாங்க. அந்த டைமில் தேவன் அவங்கள ரொம்ப வருஷமாக அவங்க அந்த இடத்துல அடிமையாக இருக்கும்போது அவங்க ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு அப்புறமா 400 வருஷத்துக்கு அப்புறமா அவங்கள நினைக்கிறாங்க. நினைத்ததுனால அவங்கள மீண்டுமா கானான் தேசத்துக்கு தேவன் கொண்டு வராங்க. தான் இந்த வசனத்தில் நம்ம பார்க்கிறோம், கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் இந்த நாளில் என்னை நினைத்திருக்கிறார், அவர் உங்களையும் நினைத்திருக்கிறார். அந்த நிகழ்ச்சி பார்க்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நினைத்திருக்கிறார். என்னை யாருமே நினைக்கலையே அப்படின்னு சொல்லி நீங்கள் கஷ்டத்தோடு இருந்தீங்கன்னா இந்த வார்த்தை உங்களுக்கு நேராக கடந்து வருது. கர்த்தர் உங்களை நினைத்திருக்கிறார், கர்த்தர் ஒவ்வொருவரையும் நினைத்திருக்கிறார். நான் மறக்கப்பட்டு போனேன்னு, நான் செய்த நன்மையை எல்லாரும் மறந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா, கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை தான், நான் உன்னை இந்த நாளில் நினைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறாங்க. இன்னும் வேதத்தில் நம்ம பார்த்தோம்னா கர்த்தர் அநேகரை நினைத்தருளி இருக்கிறாங்க. அவங்களுக்கு நிறைய ஆசீர்வாதங்கள் தேவன் கொடுத்துருக்காங்க. அப்படி கர்த்தர் யாரை நினைத்தருளினாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேதத்தில் பார்க்கலாம். முதலாவது நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ராகேலை கர்த்தர் நினைத்தருளினார். யாக்கோபு லாபான் இடத்துல வேலை செய்யும் போது முதலாவது லேயாலை திருமணம் முடிச்சு கொடுக்காங்க, அடுத்ததான் ராகேலை திருமணம் முடிச்சு கொடுக்காங்க. ஆனால் யாக்கோபுக்கு ராகேல் மேலதான் ரொம்ப நேசமா இருக்கும்போது கர்த்தர் லேயாளுடைய சிறுமையை பார்த்து லேயாளுக்கு குழந்தையை கொடுக்காங்க. முதலாவது ஒரு 4 குழந்தைகள் லேயால் பெற்றெடுக்காங்க. அதுக்கப்புறமா தான் ஆதியாகமம் 30வது அதிகாரத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ராகேல் யாக்கோபுகிட்ட போய் சண்டை போடுறாங்க, நீங்கள் எனக்கு குழந்தையை தாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது யாக்கோபு சொல்கிறாங்க, பிள்ளையை தருவதுக்கு நான் தேவனா, கர்த்தர் தான் அவன் கற்பத்தை அடைச்சி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த வசனத்தோட துவக்கத்தில் சொல்லும்போது தன் சகோதரி மேலே ராகேல் பொறாமை கொண்டதுனால அந்த வார்த்தையை யாக்கோபுகிட்ட சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சில நாட்கள் செல்லுது. அதுக்கப்புறமா ராகேல் அவங்களுடைய வேலைக்காரியை யாக்கோபுக்கு கொடுக்காங்க. திரும்ப லேயாலும் அவங்களுடைய வேலைக்காரியை கொடுக்காங்க. அவங்களுக்கு குழந்தைகள் பிறக்கிறாங்க. மீண்டும் லேயாளுக்கு குழந்தை பிறக்குது. அதுக்கப்புறமா ரொம்ப நாள் கழிச்சு கடைசியாக வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, ஆதியாகமம் 30வது அதிகாரம் 22வது வசனத்தில், தேவன் ராகேலை நினைத்தருளினார், அவளுக்கு தேவன் செவி கொடுத்து அவள் கற்பந்தரிக்கும்படி செய்தார் அப்படின்னு சொல்லிட்டு வேதம் சொல்லுது. தேவன் ராகேலை நினைத்தருளினார். இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், ராகேலுக்கு குழந்தை இல்லாமல் இருந்தாலும் அநேக நாள் செல்லுது. முதலாவது லேயாளுக்கு நிறைய குழந்தைங்க பிறக்கிறாங்க, அதுக்கப்புறமா வேலைக்காரர்களுக்கும் பிறக்கிறாங்க. எப்படியும் ஒரு நிறைய வருஷங்கள் ஆயிருக்கும், 10-20 வருஷங்கிட்ட ஆயிருக்கும். அதுக்கப்புறமா வேதம் சொல்லுது, தேவன் ராகேலை நினைத்தருளினார். ஸோ நீங்கள் வருஷ கணக்கில் மறக்கப்பட்டாலும் பரவாயில்ல, ராகேலை தேவன் நினைத்தருளினார் அப்படின்னா கண்டிப்பாக தேவன் உங்களையும் நினைத்தருள்வார். இன்னும் தேவன் யாரெல்லாம் நினைத்தருளினார் அப்படின்னு சொல்லிட்டு வேதத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, எல்லாருக்குமே தெரிந்த ஒரு சம்பவம் தான். 1 சாமுவேல் 1வது அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அன்னாளை கர்த்தர் நினைத்தருளினார். அன்னாள் அன்னாளுக்கு குழந்தை இல்லாமல் இருந்துச்சு. அப்போ பெனினாள் அவங்க ரொம்ப ஏளனமாக கிண்டல் பண்ணி பேசுவாங்க. ஆனால் எல்கானா அவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாலும் அவங்களுக்கு குழந்தை இல்லையே அப்படிங்கிற ஏக்கம் இருக்கும். இந்த நாட்கள் நம்ம பார்க்குறோம், திருமணம் முடிஞ்சு கொஞ்ச நாள் ஆயிட்டுனாலே எல்லாரும் என்ன விசேஷம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். 2 மாதம் 3 மாதம் ஆனால் கூட அவங்களுக்குலாம் அது ரொம்ப வேதனையாகவும் கஷ்டமாகவும் இருக்கும். ஆனால் அந்த அன்னாளுக்கு அவங்களோட கூட இருந்த அந்த பெனினாள் குழந்தையோடு இருக்கும்போது எத்தனையோ பேர் கேட்டிருப்பாங்க. அந்த நாட்களில் அப்போ எத்தனை பேர் அதை கேட்டிருப்பாங்க. அவங்க எவ்வளோ நிந்தையை அனுபவித்து அந்த ஊரில் அவங்க வாழ்ந்துட்டு இருந்திருப்பாங்க. அப்படி ஒரு சூழ்நிலையில தான் பண்டிகை நாள் வரும்போது அன்னாள் தேவனுடைய சமூகத்தில் போகிறாங்க. எல்லா வருஷமும் அவங்க போயிட்டு எப்பவும் போல் வீட்டுக்கு வந்துடுவாங்க. அந்த வருஷம் பண்டிகைன்னு போகும்போது நிறைய பேர் அந்த இடத்துல வருவாங்க. அவங்க மீட் பண்ணும்போது எல்லாரும் பார்க்கும்போதெல்லாம் பெனினாளுக்கு குழந்தை இருக்கே உனக்கு இல்லையான்னு நிறைய பேர் கேட்டிருக்கலாம். அப்படி என்ன வார்த்தைகளை யார் சொல்லி கஷ்டப்படுத்தினாங்களோ தெரியாது. அந்த பண்டிகையின் போது அவர் ரொம்ப மன கிளேசத்தோட கர்த்தருடைய சமூகத்துல ஜெபிக்கிறார். எல்லாருமே கிளம்புனதுக்கு அப்புறமும் தேவனுடைய ஆலயத்துல அன்னாள் ஜெபம் பண்றாங்க. அவங்களுடைய ஜெபம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 11வது வசனத்துல நம்ம பார்த்தோம்னா, சேனைகளின் கர்த்தாவே,
தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று பொருத்தனை பண்ணினாள். இதில் அந்த இடைப்பகுதியில் நம்ம பார்த்தோம்னா உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி, அண்ணாளுடைய ஜெபத்தை பார்த்தீங்களா? உம்முடைய அடியாளை மறவாமல் நீங்கள் நினைத்தருளுங்கப்பா. இத்தனை வருஷம் ஆயிட்டு என்ன நீங்கள் இவ்வளோ நாள் மறந்தாலும் பரவாயில்ல, இப்போ நீங்கள் என்ன நினைத்தருளுங்க. இந்த பண்டிகையில் நம்ம சமூகத்தில் வந்து நான் ஜெபிக்கிறேன்ல, இந்த டைமில் நீங்கள் என்ன நினைத்தருளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஜெபிச்சுட்டு கடந்து செல்கிறாங்க. அப்போவும் ஏலி வந்து அதை ஜெபமாகவே கன்சிடர் பண்ணல. நீ குடித்து வெறுத்திருக்கிற, நீ வீட்டுக்கு கிளம்பு அப்படின்னு சொல்லும்போது கூட அவங்க சொல்கிறாங்க நான் மனக்லேசம் உள்ள ஸ்திரீ. அப்பவும் அவங்க மனக்லேசம் உள்ள ஸ்திரீன்னு அவங்க வெளியே சொல்லி குடிக்கிற அளவுக்கு அவங்க தேவனுடைய சமூகத்தில் குடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு தேவ சமூகத்துல அவங்க புலம்பியிருப்பாங்கன்னா அவங்களுடைய இருதயம் எவ்வளவு ஒரு பாதிப்பான ஒரு சூழ்நிலை இருந்திருக்கும், எவ்வளவு வேதனையோடு இருந்திருப்பாங்க. அப்போதான் அவங்க வந்து இந்த ஜெபத்தை பண்ணுறாங்க. ஜெபத்தை பண்ணதுக்கு அப்புறமா ஏலியிட்டையும் அவங்களோட சூழ்நிலை எடுத்து சொன்ன உடனே அந்த ஆசாரியன் சொல்கிற ஒரு வார்த்தை, நீ சமாதானத்தோட போ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே மாதிரி அவங்க வந்து போயிட்டாங்க. எப்போ அவங்க தேவனுடைய சமூகத்தில் ப்ரேயர் பண்ணிட்டு போனாங்களோ அதுக்கப்புறமா அவங்க துக்கமுகமாக இருக்கலை அப்படின்னு சொல்லிட்டு வேதம் சொல்லுது. அவங்க வந்து சமாதானத்தோட வீட்டுக்கு போகிறாங்க. போனதுக்கப்புறமா தான் ஒரு நல்ல செய்தி வருது. அது என்னன்னு பார்த்தோம்னா 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 19வது வசனத்தில் வேதம் சொல்லுது, அவர்கள் அதிகாலையில் எழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டு ராமாவில் இருக்கிற தன் வீட்டுக்கு திரும்பி போனார்கள். எல்கானா தன் மனைவியாகிய அன்னாளை அறிந்தான், கர்த்தர் அவளை நினைத்தருளினார். பார்த்தீங்களா, அந்த வசனம் சொல்லுது கர்த்தர் அவளை நினைத்தருளினார். இந்த இடத்துல பார்க்கிறோம், அவள் வந்து என்னை நினைத்தருளுங்க அப்படின்னு ப்ரேயர் பண்ணிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. கொஞ்ச நாளில் கர்த்தர் வந்து அவளை நினைத்தருளாங்க. இத்தனை வருஷமாக நினைத்தருளால தேவன் அவள் எப்போ அந்த ப்ரேயரை பண்ணாலோ அதுக்கப்புறமா தேவன் வந்து நினைத்தருளி அவங்களுக்கு வந்து ஒரு குழந்தையை கொடுக்காங்க. அந்த குழந்தை வந்து ஒரு ஆசீர்வாதமான குழந்தையா இருந்துச்சு. கர்த்தர் அவளை நினைத்தருளினாங்க, அவளை ஆசீர்வதித்தாங்க, குழந்தையை கொடுத்து ஆசீர்வதித்தாங்க. அந்த குழந்தை எப்படிப்பட்ட குழந்தையா இருந்துச்சு? ஒரு பிரபலமான குழந்தையா இருந்துச்சு. அந்த குழந்தைய பார்க்கும்போதெல்லாம் எல்லாரும் அண்ணாள் அப்படின்னு சொல்கிறத விட, அண்ணாளோட பையன் அப்படின்னு சொல்கிறத விட சாமுவேலோட அம்மான்னு சொல்லும்போது அவங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்கும். ஏன்னா அதே பண்டிகைக்கு அவங்க திரும்பியும் போயிருக்கும்போது இதுதான் அவன் பையனா அப்படின்னு சொல்லும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா அந்த சாமுவேல் எப்படிப்பட்ட ஒரு சாமுவேலான வளர்ந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த சாமுவேல் வந்து ஒரு தீர்க்கதரிசியா இருந்தாங்க. அதே சாமுவேல் ஒரு ஆசாரியனா இருந்தாங்க. ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுகிற ஒரு சாமுவேலாக இருந்தாங்க. இவ்வளோ ஒரு பிரபலமான ஒரு குழந்தைய வந்து இந்த அண்ணாள் பெற்றெடுத்தாங்க. காரணம், தேவன் வந்து நினைத்தருளுங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த ஜெபத்தை கேட்டு கர்த்தர் எப்போ நினைத்தருளினாங்களோ அந்த டைம்ல கிடைச்ச ஒரு ஆசீர்வாதம் ஒரு பெஸ்டான ஆசீர்வாதமா இருந்துச்சு. ஸோ என்னையும் யாருமே நினைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா, இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, கர்த்தர் உங்களை நினைத்தருளி இருக்கிறார். ஏன்னா கர்த்தர் ஆகேல நினைத்தருளினார், கர்த்தர் அண்ணாலையும் நினைத்தருளினார். இப்போ உங்களையும் நினைத்தருளுகிற தேவனா இருக்கிறாங்க. நீங்க வந்து கண்டிப்பா கர்த்தருடைய சமூகத்துல ஜெபம் பண்ணுங்க. இந்த நாளில நீங்க உங்களை ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. ஏதாவது பாவங்கள் குற்றங்கள் செய்திருந்தா அதை மன்னிங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. என்னையும் நினைத்தருளுங்க அப்படின்னு அண்ணாலை போல ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய அற்புதங்களை செய்வாங்க. ஜெபம். எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நாளுக்காக நன்றி. இந்த காலை வேலைக்காக உங்களுடைய சமூகத்தில் வருகிறோம் அப்பா. இந்த நாளிலும் கூட கர்த்தாவே, யாரெல்லாம் என்னை நினைத்தருளுங்கப்பா அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிறாங்களோ அவங்க ஒவ்வொருவரையும் என் தேவன் நீங்கள் நினைத்தருளும்படிமா ஜெபிக்கிறேன் அப்பா. நீங்கள் ஒவ்வொருவரும் ஜெபம் பண்ணுங்க. என்னை நீங்கள் நினைத்தருளுங்கப்பா அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ராகையில நினைத்தருளினீங்களே கர்த்தாவே, நீங்கள் அண்ணால நினைத்தருளினீங்களே, என்னையும் நினைத்தருளுங்கப்பா. எனக்கும் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுங்கப்பா. நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பாங்க. உங்க என்ன தேவை இருக்கோ நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்கும் அண்ணால போற குழந்தை இல்லை, ரொம்ப வருஷமா நீங்க இதே மாதிரி கஷ்டப்படுறீங்கன்னா நீங்க கூட கண்டிப்பா ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களையும் நினைத்தருளி உங்களையும் ஆசீர்வதிப்பார். எப்படி சாமுவேல் ஒரு பெஸ்டான ஒரு ஏசப்பா பிள்ளையா இருந்தாங்களோ அதே போல உங்களுக்கும் தாமதமானாலும் ஒரு பெஸ்டானதை ஏசப்பா வச்சிருக்காங்க, கண்டிப்பா கொடுப்பாங்க. நீங்க இந்த நாள் முழுது இது ஒரு அறிக்கையா பண்ணுங்க. கர்த்தாவே, நீங்க என்னை நினைத்தருளுங்க அப்படின்னு சொல்லி நீங்க ஜெபிங்க. கர்த்தர் கண்டிப்பா உங்களுடைய ஜெபத்தை கேட்பாங்க. கர்த்தாவே, இந்த நாள்ல இந்த நிகழ்ச்சி பார்க்கிற ஒவ்வொருவரையும் என் தேவன் நீங்க ஆசீர்வதிங்கப்பா. அவங்க வெளியே செல்லும் போது போக்கிலும் மரத்துல பிரயாணங்களில் உங்க கரம் அவங்களோடு கூட இருந்து வழி நடத்தட்டுமாப்பா. அவங்களை நீங்க ஆசீர்வதிங்க. இந்த நாள் முழுவதும் அவங்க அறிக்கை கர்த்தாவே இதுவா இருக்கட்டும் அப்பா. யாரெல்லாம் என்ன நினைத்தரலங்கன்னு ஜெபம் பண்றாங்களோ அவங்க வாழ்க்கையில ஒரு அதிசயங்களையும் அற்புதங்களையும் என் தேவன் நீங்க செய்ய போகிற கிருபைகளுக்காக நன்றி. என் ஜெபத்தை தள்ளாமலும் தம்முடைய கிருபை என்னை விட்டு விளக்காமலும் இந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். இயேசு மூலம் ஜெபங்களும் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமீன். மகிமை